ஹாய் விவர்ஸ், வாங்க ஹீரோ எலக்ட்ரிக் போட்டான் வண்டியின் மேனுஃபேக்சரிங் டிசைனிங் கொடுமைகளை பார்க்கலாம். கண்ட்ரோல் போர்டெலாம் சேஃப்டியாக இல்லாமல் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இந்த சேர் அடிச்சுன்னா டைரெக்டாக கண்ட்ரோல் போர்டு போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பேடை வச்சு ஸ்க்ரூ பண்ணி 4 ஸ்க்ரூ பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறேன். இண்டிகேட்டர் போடுற பாருங்க, என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். இதுதான் இண்டிகேட்டர் நிலைமை. சவுண்டு வராது, பிளிக்காக எரியாது. அடுத்து அந்த பக்கம் மாற்றலாம். ஃப்ரண்ட் வீல் டைட் வச்சா டைட்டாக பிடிக்குது, சுத்த மாட்டேங்குது. அதனால் ஃப்ரண்ட் வீலில் வந்து பிரேக் இல்லாமல் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி டயரும் சின்னது பாருங்க, வண்டி ஹைட்டும் கம்மியாக இருக்குது. வேகத்தட்டில் போனோம்னா குறையுது பயங்கரமாக. வண்டியில் என்னென்ன டிஃபால்ட்டாக இருக்குதுன்னு இந்த டைம் பார்த்துடலாம். இந்த வண்டியை 86,000 வாங்கினேன். இப்போ வந்து 95,000 இருக்குது. இதுக்கு மானி 25,000 கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுள் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒர்த்தபுளான வண்டி இல்லை. இது மேனுஃபேக்சரிங் மேக்ஸிமம் எல்லாமே டிஃபால்ட் தான். நீங்கள் பாருங்கள், இது ஒரு பக்கம் ஆடுது. இதெல்லாமே லோ குவாலிட்டி. இது ஒன்றும் சரியில்லை. டயர் ரொம்ப சின்னது. ஃபோருக்கு வந்து பேக் ஜேக்கப்ஸில் அழுந்தவே மாட்டேங்குது. நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்ட் ஃபோர்க்கு ரன்னிங்கில் பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். அதுமாரி ஓவராக ஆடும் ஃப்ரண்ட்டு. அப்புறம் கண்ணாடி எதுவுமே குவாலிட்டி இல்லை. ஆக்சிலேட்டர் சுவிட்சு 2 பக்கமாக ஆறுன்னு. இது ஒன்றும் எந்த ஒரு செல்ஃபும் இல்லை. நிறையா ப்ராப்ளம் இந்த வண்டியில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வண்டி யாரும் எடுக்காதீங்க. இது ஒரு வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் மோட்டர் பவரு, 82 வோல்டேஜ் பேட்ரி. மோட்டர் வந்து இருக்கிறதே தெரியாது. ரொம்ப சின்ன மோட்ரு, பவர் ரொம்ப கம்மி, மேடு இழுக்காது. பேட்டரியும் சின்ன பேட்ரி தான். இதுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. இந்த பேட்டரிக்கு நான் தான் பாய்ச்சி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறேன். இது பாருங்கள், சும்மா தாங்க உள்ள. இதுதான் எங்கள் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்கு. பிளேட்டு கூட வச்சு தரல, இதுவும் டைட் பண்ணி தரல. கண்ணாடி குவாலிட்டியே இல்லை, தானாக அது போட சுற்றுது, நான் தான் ரெடி பண்ணேன். இதுவும் ஒன்றும் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் இல்லை. ஒரு டைம் கீழே விழுந்துடும், முடிஞ்சிடும். லுக் வைஸ் இது ஓரளவுக்கு சொல்லலாம். கம்ஃபர்டபுள் ஃப்ரண்ட்டில் வேணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலிண்டர் கீர் வச்சுக்கலான்ட்டு எடுத்தேன், ஆனால் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். தயவு செஞ்சு இந்த வண்டி யாரும் எடுத்துடாதீங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த வண்டி எடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 80க்குள்ளே தான் தரும். ஆனால் 110 சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதில் வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்குது. ஆனால் 3 வருஷம் அப்புறம் 3 வருஷத்துக்கே தாங்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் அந்த வண்டியோட குவாலிட்டி இருக்குது.
இந்த வண்டி உடஞ்சிருச்சு, டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் கம்பெனி. ஹீரோ 74 ரொம்ப ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு வாங்குறாதீங்க. மேட்ரு 2 பேர்த்த வச்சு இழுக்கவே இழுக்காது. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 50% தான். தனியார் கம்பெனியை விட இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். பிராண்டடுங்கிறது பேர் மட்டும்தான் அதில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அந்த போட்டான், ஹீரோ போட்டான் ஆப்டிமா இருக்குது. அது ஆப்டிமா இதுக்கு மேலே அது கம்ஃபர்டபுளும் கிடையாது. ஃப்ரண்டில் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளும் கிடையாது. வண்டி அது 700 வாட்ஸ், அது இதை விட கம்மி, 750 வாட்ஸ் என்னமோ. அது பேட்ரி வந்து 170 டபுள் பேட்ரி, 140 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 120 மேக்ஸிமம் தருமா. அந்த ஸ்கூட்டி அடுத்தது நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இன்னும் நிறையா இருக்குது இந்த வண்டியில் டிஃபால்ட். ஸ்டாண்டுக்கு சென்சார் இல்லை. டிஸ்பிளே ஒன்று கொடுத்துக்கிறான் ஏதோ கடமைக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இது போயிடுச்சு, இந்த ஆன் வாட்டர் ஆஃப் பண்ணுறது. கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்றி கொடுத்தாங்க. இது 6 மாதத்துலேயே போயிடுச்சு. டிஸ்பிளே இன்னும் எத்தனை நாள் தாங்க போகுதுன்னு தெரில. ஒரு குவாலிட்டியில் 0. ஏதோ மோட்டரும் பேட்டரிங்கிறதுனால ஒரு 86,000 ரூபாய்க்கு ஒர்த்தபுள்னு சொல்லலாம். அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை. மெயினாக ஸ்டாண்டு போட்டால் பேக்கப் இல்லை, பேக் கியர் டைப்பு இல்லை. பேக் போட்டு ரிவர்ஸ் போக முடியாது. அதேமாதிரி டீஃபால்ட்னால் மெயினாக இறக்கத்தில் போகும்போது பிரேக்கு பிடிச்சோம்னா ரீஜென்ரேட்ரு அப்படின்னு ஒரு மெத்தட் சொன்னாங்க இதில் இருக்குதுன்னு. அப்படி ஒன்று வேலை செய்கிறதே இல்லை, சும்மா பேருக்கு. அப்புறம் இன்னும் என்னென்ன போக போகுது அப்படிங்கிறது தெரியல. வண்டியில் போக ஒன்று நான் சொல்கிறேன். ஹீரோ வாங்காதீங்க, வேறு கம்பெனி ஆத்தர் இல்லைனா கொமாக்கி இருக்குது. ஒக்கினாவோ கொமாக்கியோட 10,000 ரூபாய்க்கு மேலே அதிகம். கொமாக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல ரேட்டு. ஓலா வந்து சொல்லிக்கிறவங்க இல்லை, அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்குது. ஆத்தர் ஓகே, ஆனால் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரேட்டின்ஸ் எல்லாமே ஓகே. அதில் ஜிபிஎஸ் இருக்குது, இதில் ஜிபிஎஸும் கிடையாது. இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வண்டியோட ரேட் நான் எடுக்கும்போது 1,10,000 ரூபா, 25,000 ரூபா மானியம் போக 86,000 ரூபா. அது 1,11,000, 1,11,000 ரூபா, 86,000 ரூபாய்க்கு மானியம் போக கொடுத்தாங்க. இதில் 86,000 ரூபாய்க்கு இன்னொரு கம்பெனியாக இருக்குது, ஈகோ கம்பெனின்னு ஒன்று சேலத்தில் இருக்குது. அதை எடுத்துருக்கலாம் நான். சரி, கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிராண்டுக்காக தான் இதை எடுத்தேன். ஆனால் ஒரு ஒர்த்தும் கிடையாது. ஏதோ என்னோடய பிஸ்னஸ்க்கோசரம் எடுத்தேன். பிஸ்னஸும் படுத்துக்கிச்சு, இதுவும் படுத்துக்கிச்சு. பார்க்கலாம். இன்னும் நல்ல வண்டியாக ஃபுல்லாக சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியாக எடுங்க. இந்த ஆத்தோரத்தில் இன்னும் நிறையா வீடியோ போட போகிறேன். என்ஜாய்மெண்ட்டான வீடியோ.